அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 3ஆம் வசனத்திலிருந்து போன வாரத்தில் படித்தோம். 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது வரப்போகிற அந்த மகிமையை குறித்த நம்பிக்கையை மட்டும் வைத்து அதிலே மகிமைப்படுத்துகிறதில்லை, மேன்மை பாராட்டுகிறதில்லை. அது மட்டுமல்லாமல் உபத்திரவங்களிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும்போது அதிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். போன வாரத்தில் அதை படித்தோம். எப்படி உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. அந்த நம்பிக்கை எப்படி வீண் போவதில்லை, நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை இன்றைக்கு மறுபடியும் நாம் பார்ப்போம். 5ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவர் உள்ளத்திலே அவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய நிச்சயத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியார் நிச்சயத்தை கொடுக்கிறார் என்பது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியம். 16ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியை கொடுக்கிறார். 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதாவது ஆவியானவரை குறித்த உபதேசம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே முதல் முறையாக ஆரம்பிக்கிறது. ரோமர்ல பரிசுத்த ஆவியானவருடைய குறித்த உபதேசத்தை ரோமர் 5:5 அவர் ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியுடைய உள்ளத்துக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக ஊற்றப்பட்டு தேவனுடைய அன்பை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியினால அன்பு ஊற்றப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். பிறகு 8ஆம் அதிகாரத்தில் அந்த உபதேசத்தை தொடர்ந்து எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் ஜீவிதத்தில் கிரியை செய்கிறார் என்பதை எடுத்து திட்டவட்டமாய் 8ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து 8ஆம் அதிகாரத்தில் போதிக்கப்படுகிற முக்கியமான காரியம் என்ன? தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு உள்ளான சாட்சி இடுகிறார். முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி இடுகிறாரா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? நீ தேவனுடைய பிள்ளை தான், பயப்படாது, கலங்காது, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் தான் நாம் என்று எதன் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம்? தேவனுடைய வார்த்தை மூலமாய் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நமக்கு உள்ளே ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை மட்டும் இல்ல நமக்கு அந்த நிச்சயத்தை தர்றது, நமக்கு உள்ளாக ஆவியானவர் சாட்சி இடுகிறாராம். அநேக நேரத்தில் நமக்கு இந்த 2 காரியமும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தையின் அடிப்படையில் மட்டுமல்ல, உள்ளா இருக்கிற ஆவியானவரும் நமக்கு அதை சாட்சியிடுகிறார். நீ தேவனுடைய பிள்ளை என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சாட்சியிடுகிறார், அவன் தேவனுடைய பிள்ளைதான் என்று. எனக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் எனக்குள்ள ஆவியானவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் சொல்லுது, அது மட்டுமில்லாமல் ஆவியானவர் உள்ளே இருந்து நான் தேவனுடைய பிள்ளைதான் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். உபத்திரவத்தின் நேரத்தில் இப்படி ஒரு சாட்சி ஆவியானவர் உள்ளே இருந்து கொடுக்கிறாராம். தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவதன் மூலமாக நம்முடைய உபத்திரவத்தின் நேரத்தில், பிரச்சனைகளின் நேரத்தில் உள்ளே இருந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தையில நாம் நிற்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதிலே நின்று அதை தாக்கி பிடிக்கிறது மட்டுமல்ல, உள்ளான சாட்சியும் நமக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் அங்கே சொல்லுகிறார். பிரச்சனையின் நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே, துன்பத்தின் நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருந்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய தேவனுடைய தாசன், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்தது. தீமைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் நாம்.
தீமைகள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே பார்த்தாலும் தீமைகள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்திலே இப்படி ஒரு பெரிய ஒரு தீமையான காரியம் நடந்து விட்டது. அப்படி நடந்து விட்ட போது அவர் 5 பிள்ளைகளை உடையவர், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. மனைவி திடீரென்று இறந்து போனார்கள். 5 பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போனப்ப அந்த மனுஷன் இன்னொருவருக்கு எழுதின கடிதத்தை ஒரு புத்தகமாக தயாரித்து அவர் எழுதின கடிதத்தை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த கடிதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக ஆறுதலையும் தேர்தலையும் ஏற்படுத்துகிறது, எப்படி அவனுக்குள்ளாக தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை விடமாட்டார், கைவிட மாட்டார் என்கிற நிச்சயம் அவனுக்கு எப்படி ஆவியானவர் கொடுக்கிறார். உள்ளிருந்து கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லாமல் ஆவியானவரும் கொடுக்கிறார் என்பதை அவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் அந்த கடிதம் இருக்கிறது, அதை வாசித்து உங்களுக்கு தமிழ்ல சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், I am now a living witness to the truth you so strenuously maintain and the necessity of the truth in our miserable condition here below. நாம் நம்பி வருகிற சத்தியத்தின் ஜீவிக்கிற சாட்சியாக நான் இன்றைக்கு இருக்கிறேன். நாம் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த சத்தியத்தின் ஜீவனுள்ள சாட்சியாக நான் இன்றைக்கு இருக்கிறேன். இந்த தீமைகள் நிறைந்த உலகத்திலே, பொல்லாப்புகள் நிறைந்த உலகத்திலே நான் தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கிறேன். அந்த சத்தியத்தை குறித்து சாட்சியிடுகிறேன் என்று சொல்லுகிறார். Did I not know the Lord to be mine? Were I not certain his heart feels even more love for me than I am able to conceive? Were not this evident to me by deduction and argument, but by consciousness, but by his own light shining in my soul as the sun doth upon my bodily eyes? Unto what a deplorable situation now should I have been cast? தான் சொல்லுகிறார், என்னுடைய கண்களிலே, சரீரப்பிரகாரமான கண்ணிலே எப்படி நான் சூரிய ஒளியை பார்க்க முடிகிறதோ, அது எப்படி படுகிறதோ, அதுபோல என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய இருதயத்திலே ஆவியானவர் அவருடைய ஒளி வீசுகிறது. அவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்கு சாட்சியிடுகிறார். அவர், நான் அவருடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து எனக்கு சாட்சியிடுகிறார். அது மட்டும் இல்லை என்றால் நான் என்ன ஆவேன்? எப்பேற்பட்ட ஒரு கவலைக்கிடமான இடத்தில் நான் இருப்பேன். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து சாட்சியிடுகிறபடினால், நான் தேவனுடைய பிள்ளை என்று தம்முடைய அன்பை ஊற்றி எனக்குள்ளாக அவர் சாட்சியிட்டுக் கொண்டிருக்கிறபடினாலே நான் அதன் மூலமாக பலப்படுகிறேன் என்று சொல்கிறார். I have lost all that I could have wished to have been in the partner of my cares and joy, and lost her when her industry and ingenuity and tender love and care for her children were all beginning to be perceived by the 2 eldest girls, and to strike them with the sense of the excellency of such qualities. இப்பொழுதுதான் அந்த வளர்ந்து வருகிற 2 பிள்ளைகளும் தன்னுடைய தாயுடைய குணங்களை பார்க்க முடிகிறது, அதை பாராட்ட முடிகிறது. அவர்கள் ரொம்ப நெருங்கி தாயிடத்தில் பழகி பல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிற நேரத்திலே என்னுடைய மனைவியை நான் இழந்து விட்டேன் சொல்லுகிறார். I have lost her when her soul was as a watered garden, when her mouth was open to speak for God, and he was blessing the testimony she bore to a full, free and everlasting pardon in the blood of Jesus. என்னுடைய மனைவி கர்த்தருக்காக நல்ல சாட்சியாக இருந்தால் அப்படி எல்லாம் சொல்லுகிறார். அவளுடைய சாட்சி எங்கும் பரவி இருந்தது. அவர் இயேசுவை குறித்து அதிகமாக சாட்சியிட்டாள் சொல்லுகிறார். பிறகு சொல்லுகிறார், nevertheless I can say all is well, hallelujah, for the Lord God omnipotent reigneth. இருந்தாலும் சரியான நேரத்தில் அவளை இழந்து விட்டேன். இப்படி ஒரு காரியம் என்ற குடும்பத்தில் நேர்ந்து விட்டது, இப்படி ஒரு மோசம் நடந்து விட்டது. ஆனாலும் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். all is well, hallelujah. கர்த்தராகிய தேவன் அரசாட்சி செய்கிறார். யாருக்கு அவருக்கு சொல்லி தர்றது? ஒரு மனுஷன் அப்படி பேசினான்னா, அப்பேற்பட்ட ஒரு துன்பத்தின் நேரத்தில் அப்படி ஒரு மனுஷன் பேசினான்னா அவனை பைத்தியக்காரன் என்று உலகம் சொல்லும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறாராம், எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பயப்படாத, கலங்காத, திகையாத, நீ ஒன்னும் சோர்ந்து போகாத, எல்லாம் நன்றாக இருக்கு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்னும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். where there no Holy Ghost to strengthen me mightily, where there nothing more than a dependence on the word of promise, without an almighty power to explain, impress and apply it, how would my hands hang down and my knees feeble, that I should faint and fall under this pressure? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எனக்குள்ள வாசம் பண்ணி இப்படி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையோடு விட்டு விடாமல் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தது அப்படித்தான் என்று இந்த வார்த்தையை விளக்கி எனக்குள்ளாக அதை வலியுறுத்தாவிட்டால் இந்த
துன்பத்தின் நேரத்தில் நான் துன்பத்திலேயே மடிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? இந்த ஆவியானவர் இருந்ததுனாலதான் எனக்கு இந்த சத்தியத்தை எடுத்து இந்த முக்கியமான நேரத்தில், இந்த வாழ்க்கையில் மிகவும் தேவையான இந்த நேரத்தில் சத்துரு என்னை இதன் மூலமாய் சோதித்து என்னை தேவனுடைய அன்பிலிருந்து விலக்கி போடாதபடிக்கு இந்த ஆவியானவர் சத்தியத்தை எனக்கு விலக்கி எடுத்து காட்டி இந்த உள்ளத்தில் வலியுறுத்தி எனக்கு உதவி செய்கிறதுனாலதான் நான் இன்றைக்கு நிற்க முடிகிறது, இல்லைன்னா என்னால் நிற்க முடியாது என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்ல, ஆவியானவர் உள்ள இருந்து எப்படி எனக்கு உதவி செய்கிறார் என்பதை ரொம்ப அழகா சொல்றாரு அவர். But on the contrary, I abound in hope through the power of the Holy Ghost given unto me. I rejoice in tribulation, for I now know from experience that I now have that the Holy Spirit is as the rivers of waters in a dry place and giveth songs in the night. அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் இருப்பது நிமித்தமாக நான் இந்த துன்பத்தில் கூட துவண்டு போகாமல் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருக்காக ஜீவிக்கிறேன், கர்த்தரோடு கூட முன்னேறி போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு இப்பதான் எனக்கு வழங்குகின்றார். இந்த இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா புரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னவென்று சொன்னால் அவர் வனாந்தரத்தில் ஓடுகிற ஆறுகளை போல அவர் என்று விவரிக்கிறார். என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கிற வேளையில, நான் துன்பத்தின் மத்தியிலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில, மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நான் உணர முடிகிறது. ஆவியானவர் அப்படி என்னுடைய உள்ளத்திலே வனாந்தரத்திலே ஓடுகிற நதியை போல என்னை இவ்வளவாய் தேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். பிறகு சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையின் ராத்திரிகளிலே எனக்கு பாடலை தருகிறார். He was going through the night of his life. வாழ்க்கையிலே ஒரு மிகவும் சோகமான ஒரு நேரத்தில் அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்ற அந்த நேரத்தில் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பாடலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால உள்ளத்திலே ஒரு நிச்சயம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளான இருதயத்தில் நமக்கு சாட்சியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட நான் உபத்திரவத்திலே கூட மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் பலவீனமா இருக்கும் போது நான் பலவானா இருக்கிறேன். பலவீனம் என்கிற இடத்துக்கு நான் வரும்போது எனக்கு இன்னொரு இடத்திலிருந்து பலன் கொடுக்கப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய பலத்தையும் கர்த்தருடைய ஆற்றலையும் நான் இன்னும் அதிகமாக நான் அனுபவிக்கிறேன். ஆகையால் தான் அதில் கூட நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் என்னுடைய கர்த்தர் என்னை சும்மா விடுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்னை தூக்கி எடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆவியானவரை கொண்டு எனக்குள்ளாக பேசி என்னை ஆற்றி தேற்றி என்னை பலப்படுத்தி துன்பத்தின் நேரத்திலும் கூட என்னை வாழ வைக்கிறார் என்று சொல்லி அப்படியாக அவர் உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுவதாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி உள்ளத்தில் நிச்சயத்தை தருவது மூலமாக இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எப்படி ஆறுதலை கொண்டு வருகிறார் என்று இங்கே சொல்லுகிறார். இன்னும் பல நிச்சயங்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார் உள்ளத்திலே. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டு வாழும் போது ஜீவிக்கிற வேளையிலே பல விதமான நிச்சயங்களை கொண்டு வருகிறார். அதை குறித்து இன்றைக்கு கொஞ்சம் பேச போகிறேன். முதலாவது ஒன்றை சொல்லிவிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ளாக வாசம் பண்ணுகிறார். எந்த ஒரு விசுவாசி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வானோ அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக வாசம் பண்ணுகிறார் என்பது வேத வசனத்தின் போதனை. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும் 9வது வசனம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல, அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் உள்ளவனுக்குள்ள வாசம் பண்ணவில்லை என்றால் அவன் விசுவாசியே இல்லை. ஆவியானவர் வாசம் பண்ணால் அவன் விசுவாசி. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை திட்டவட்டமாக இந்த வசனம் போதிக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவ ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும்போது அவன் விசுவாசி என்று விளங்குகிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் 14-17, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. உலகம் பெற்றுக் கொள்ளாது. விசுவாசி அல்லாதவர்கள் அவரை பெற்றுக் கொள்வதில்லை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இருப்பார் என்று சொல்லுகிறார். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க போகிறார். அவரை நீங்கள் அறிவீர்கள். உலகம் அவரை அறியாது, உலகம் அவரை பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரை உள்ளே வைத்திருக்கிறான். உள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர் இருக்கிறார், தங்குகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற, தங்கியும் சொல்லுங்க, தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று திட்டவட்டமாக ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவது என்பது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதற்காக ஒரு சில வசனங்களை சொன்னேன் இப்பொழுது. இரண்டாவதாக, அந்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுவதனால விசுவாசி பலவிதமான நிச்சயங்களை அனுபவிக்கிறான். வாழ்க்கையில பெரிய நிச்சயங்கள் பல அவனுக்கு உண்டாகிறது. சில நிச்சயங்கள் அவனுக்கு உண்டாகிறது. முதலாவது நிச்சயம் என்னவென்றால், ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறபடியினாலே ஆவியானவர் அவனுக்குள்ளே ஒரு கிரியை தொடங்கிவிட்டார், தொடங்கினதை முடிப்பார் என்கிற கேரண்டி, உத்தரவாதம் அவனுக்கு நிச்சயம் இருக்கிறது. ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் சும்மா இல்ல, ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வேலையை நிச்சயமா முடிப்பார். ஆவியானவர் எந்த ஒரு வேலையை எடுத்துட்டு முடிக்காம விடுகிறவர் கிடையாது. அவர் எடுத்து அதை செய்து முடிக்கிறவர். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்று நாம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறோம்? அந்த விசுவாசி தேவனுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவர் அவனுக்குள்ளாய் கிரியை செய்து அவனை மகிமைப்படுத்துகிற வரைக்கும், அவன் மகிமைக்குள்ளாக செல்லுகிற வரைக்கும் அவனோடு கூட இருந்து அவர் ஆரம்பித்ததை செய்து முடிப்பார் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பிலிப்பியர் 1:6. தமிழ் 5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரையந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் விசுவாசிகளை நினைத்து. ஏன் ஸ்தோத்தரிக்கிறார்? நிச்சயமா அந்த கிரியை ஆரம்பித்தவர், அவர்களுக்குள்ளே தம்முடைய கிரியை ஆரம்பித்தவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு, கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அவர் நிச்சயமா முடிவு பரியந்தம் நடத்துவார் என்று நம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபமே வேற மாதிரி ஜெபம். அவர்கள் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே என்ன ஆவாங்களோ ஏதாவாங்களோ விசுவாசிகள் அப்படின்னு ஜெபம் பண்ணல. விசுவாசிகளுடைய நிலை என்ன ஆண்டவரே, சிலர்லாம் விழுந்து போவாங்களோ, சிலர்லாம் வந்து சேருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அவிசுவாசத்தின் ஜெபத்தை பண்ணல. அவர் என்ன ஜெபிக்கிறார்? கர்த்தரை உங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன்? உங்கள கிரியை ஆரம்பித்தவர் நிச்சயமா முடிப்பார். அப்போ பவுலுக்கு தெரியுது, ஆவியானவர் உள்ளே வந்துவிட்டால் அந்த கிரியை அவர் செய்து முடிப்பார், முடிவு வரைந்து நடத்துவார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது நிச்சயம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வது நிமித்தமாக சொல்வதனால நாம் என்ன சொல்லுகிறோம்? அந்த ஆள் அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணால் அப்படிப்பட்ட மனுஷன் மறுபடியும் பிறந்த மனுஷன் என்பதற்கு அதுவே பெரிய ஆதாரம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணால் அவன் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே பெரும் ப்ரூஃப், ஆதாரமாயிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் வரை அல்லது மறுபிறப்பை அடையும் வரை
அவனால் பரிசுத்த ஆவியானவரை உள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே போய் வாசம் பண்ண முடியாது, தங்க முடியாது. அவனுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றாலே ஒழிய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்பதற்கு அது அத்தாட்சியா இருக்கிறது. மூன்றாவது நிச்சயம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்று நாம் சொல்லும் போது பல நிச்சயங்கள் உண்டாகிறது. அது மூன்றாவது நிச்சயம் என்னவென்று சொன்னால், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னார், நான் போக வேண்டியது அவசியம். திருப்புங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் 16. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் பேச்சரவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறிந்த போது சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க, ஒளிஞ்சிட்டாங்க. பேதுரு கூட ரொம்ப தூரத்தில் பின்பற்றினார். எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு பயந்து போய் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு அறையில தங்களை பூட்டிக் கொண்டு பயத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கதான் இயேசு அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட, அவரை சந்தித்த பிறகு கூட அவ்வளவு பெரிய தைரியம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 120 பேர் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அன்று முதல் அந்த விசுவாசிகளுக்குள்ளாக வாசம் பண்ண துவங்கினார். அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தவுடனே ஆட்களே மாறிட்டாங்க. எப்படி அவ்வளவு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டானது என்பதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த அவர்கள் பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகம், அது ஆளை மாற்றுகிறது. சாட்சியா இருக்கும்படியாக ஒரு ஆளை அது மாற்றுகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம். இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு மிகப்பெரிய காரணம் என்ன சொல்லுகிறார்கள், இயேசு இன்றைக்கு பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று இவர்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்றதுனால பெரிய நிச்சயத்தை உடையவர்களா இருக்கிறார்கள். அதுலதான் தைரியம்ன்றாங்க நிறைய பேர். பரிசுத்தாவின் அபிஷேகம் இவர்களை பலப்படுத்தி அந்த வல்லமை நிமித்தம் இவர்கள் ஊழியம் செய்தது மட்டுமல்ல, அது மட்டும் இல்ல தைரியம் கொடுத்தது. இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறாருங்கிற பெரிய நிச்சயமும் இவர்களுக்கு உண்டாயிட்டு தான். எப்படி அந்த நிச்சயம் உண்டானது? இயேசு சொன்னாரு, நான் போறேன் வருத்தப்படாதீங்க, நான் போய் என்ன பண்ணுவேன், ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன்னாரு. போய் அனுப்பி வைத்துட்டார். பெந்தேகோஸ்தே நாள்ல போனவரு அனுப்பி வைத்து விட்டார். இவங்க அனுப்பின உடனே இவங்களுக்கு என்ன நிச்சயம் உண்டானது? அங்க அவர் போய் சேர்ந்துட்டாருங்கிற நிச்சயம். நான் பாருங்க, ஊருக்கு போனா வீட்டுல சொல்லிட்டு போறேன், போன உடனே ஒரு லெட்டரு போட்டுறேன், போன உடனே ஒரு போஸ்ட் கார்டு போடணும், போய் சேர்ந்த உடனே ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன்னு சொல்லிட்டு போய் அங்க இறங்கின உடனே ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து நல்ல சோபத்திரமா சேர்ந்தேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கார்டை பார்த்தோன்னா வீட்டுல என்ன ஆகுது? போய் சேர்ந்துட்டார். அதைத்தான் சொன்னார் இயேசு, நான் பரலோகத்துக்கு போறேன், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார போறேன், என்னுடைய கிரியை செய்து முடிச்சுட்டு நான் போறேன், வருத்தப்படாதீங்க. நான் போனா உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு போடுவேன், நான் போய் அங்க சேர்ந்துட்டேன், அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும்படியாக ஒரு காரியத்தை செய்வேன், என் போஸ்ட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும்னாரு. இந்த பரலோக போஸ்ட் கார்டு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிற வல்லமை மட்டுமல்லாமல் அந்த நிச்சயம் இருக்கு பாருங்க. இவர் போய் அங்க இருக்கிறார். இப்ப இயேசு எங்க இருக்கிறாருங்கிறதுல சீஷர்களுக்கு சந்தேகமே கிடையாது. பேதுரு, யோவான், யாக்கோபு மற்ற எல்லா சீஷர்களுக்கும் இயேசு எங்கேயா இருக்காருன்னா எனக்கு தெரியும் எங்க இருக்கிறாருன்னு. அவர் அங்க இருக்கிறார். எப்படி தெரியும் உனக்கு அங்க இருக்கிறாருன்னு? அவர் சொன்னார், அங்க போன உடனே ஆவியானவர் அனுப்புனாரு. இப்ப ஆவியானவர் வந்துட்டபடினால அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இந்த நிச்சயமா இந்த ஜனங்களை மாற்றிடுச்சுன்றாங்க. இந்த நிச்சயமா அவங்களை எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண வைத்தது. இந்த நிச்சயம் தான் பயந்து மூடிக்கொண்டு கதவை அடைச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். வெளியே போய் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்தது இந்த நிச்சயம் தான். எந்த நிச்சயம்? இந்த பரிசுத்த ஆவி என்கிற போஸ்ட் கார்டு
கிடைச்சிருச்சு, இவர்களுக்கு நிச்சயமா தெரியுது இயேசு எங்க இருக்கிறாரு, தேவனுடைய பிதாவின் வலது பார்சத்தில் ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தனாய் சாவையும் நோயும் பேயையும் ஜெயித்தவராய் வெற்றி சிறந்தவராய் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, போய் தானே அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய நிச்சயம் அவர்களுக்குள்ள உண்டாயிட்டது. எத்தனை பேர் போஸ்ட் கார்டு கிடைச்சிருக்கீங்க? போஸ்ட் கார்டு கிடைச்சிருக்கா? அப்போ பெரிய நிச்சயம் உள்ள ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அவர் பேர் அனுப்பிச்சார் ஆவியானவரை. அப்ப ஆவியானவர் உள்ள இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம். என்ன நிச்சயம்? ஏன் இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஏதோ குழந்தை வடிவில் இல்ல, அவர் படத்தை போய் நான் கும்பிட்டு இருக்கிறது இல்ல, அவர் ஏதோ சிறு பிள்ளையா இல்ல, அவர் சிலுவையில தொங்கிட்டு இல்ல, அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு அப்படியே செத்து கொண்டு இல்ல, அல்ல செத்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலையும் கிடையாது, அல்ல உயிர் திறந்து எங்கேயோ சுத்திக்கிட்டும் இல்ல. அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் சாட்சியிட்டே இருக்கிறார். என்னன்னு, நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சாட்சியிட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு கர்த்தர் என்று உள்ள எனக்குள்ள சாட்சியிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த நிச்சயம் விசுவாசிக்கு உண்டாகிறது. இன்னொரு நிச்சயம், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணுகிறபடினால விசுவாசிக்கு இன்னொரு நிச்சயம் உண்டாகிறது. என்னன்னா, the final perfection, அதாவது அவன் பரிபூர்ணமடைவான் என்கிற நிச்சயம். கர்த்தர் ஒரு கிரியை ஆரம்பித்தார்னா அந்த கிரியை நடுவில் விடுறதில்லைன்னு சொன்னோம். அந்த கிரியை வெற்றிகரமாய் செய்து முடிப்பார். அதைத்தான் இதை சொல்லுது. நம்முடைய பரிசுத்தம், நாம் பரிசுத்தமாக்கப்படுதல், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. ஏன்னா பரிசுத்தமாக்கப்படுதல் யார் பண்றது? நம்மளா பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க நம்மளா உட்கார்ந்து தேய்ச்சி கழுவிட்டு இருக்கிறோம். நம்மள கிடையாது, அது செய்துதான் முடியாம போச்சு. இப்ப நம்ம பேசுற பரிசுத்தம் நம்ம பண்ற பரிசுத்தம் இல்ல, மத சடங்காகிய பரிசுத்தம் இல்ல, நம்முடைய நடையும் உடையும் ஜடையும் இல்ல பரிசுத்தம். இப்ப கர்த்தர் பண்ணுகிற பரிசுத்தம் அவருடைய ஆவியானவரை கொண்டு நம்மை சுத்தப்படுத்தி, நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை சுத்தப்படுத்தி கரை திரையற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக நம்மை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார். அவரால் செய்ய முடியலன்னா அவருடைய வார்த்தையாலையும் ஆவியானவராலையும் செய்ய முடியவில்லை என்றால் யாராலையும் செய்ய முடியாதுங்க. இந்த ஊர்ல அப்பேற்பட்ட பாஸ்டர் ஒருத்தர் கிடையாது உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு. எந்த போப்பும் கிடையாது, பிஷப்பும் கிடையாது. ஜனங்களை பரிசுத்தமாக்குறது யாராலையும் முடியாது. அது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குறார். அப்ப அவருடைய பரிசுத்தமாக்குதலின் கிரியைக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமா அதை செய்து அவர் முடிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னொரு நிச்சயம் அது என்னவென்றால், நாம் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து இருப்போம், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்கிற ஒரு நிச்சயம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நிறைய விசுவாசிகள் சொல்லுவாங்க, எப்படியாவது எனக்கு வேண்டியதெல்லாம் எப்படியாவது மோட்சம் போய் சேரணுங்க, அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது சேர்ந்துட்டா போதும். ஏன் சந்தேகமா இருக்குது? சந்தேகமாவே பேசக்கூடாது. அதுக்கு நிச்சயமா சேருவோம் என்கிறதுக்கு ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றார், நீ விசுவாசத்தை காத்துக்கொள்வ, கடைசி வரைக்கும் நீ செல்லுவேன்னு சொல்லி ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே, பாருங்க, இந்த பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் எடுத்து வச்சு நிறைய பேர் ரொம்ப பிரயாசப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கல. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஒண்ணு உட்கார்ந்து ரொம்ப தீவிரமா வேலை செய்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரட்சிப்புக்காக. இயேசு கல்வாரி சிலுவையில் செய்ததெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அது போதாதுன்னு நினைச்சு, இது மட்டுமில்லாமல் பரமேறி அவர் ஆவியானவர் அனுப்புனதும் போதாது, அவர் உள்ளத்துல இருந்து கிரியை செய்யறது போதாதுன்னு நினைச்சு இவங்க உட்கார்ந்து எவ்வளவு பெரிய வேலையை நடத்திட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் இதை தப்பா வாசிச்சுட்டு 13ஆம் வசனத்தை வாசிக்காம இவர்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். 12ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அதோட நிறுத்திடாதீங்க, 13ஆம் வசனத்துக்கு போங்க. இந்த நிச்சயம் தான் இப்ப உண்டாகுது. ஏனெனில் பிரயாசப்படுங்கள் சொல்லிட்டு, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி
கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் பாருங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த பரிசுத்த ஜீவியம், இந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறது என்பது உங்களுடைய பிரயாசம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கும் போது, ஒரு நாள் போய் நிற்கும் போது, ஆண்டவரே ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி வந்து சேர்ந்திருக்கேன் யாரும் போய் சொல்ல போறது கிடையாது. அப்போஸ் நான் போய் சொல்றேன், நான் அப்படி போய் சொல்ல போறது இல்ல. நாங்க போய் சேரும்போது எப்படி இருப்பேன்றாரு, என்னுடைய பிரயாசம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எனக்குள் உண்டாக்குனார்னு சொல்லுவார். அங்கிருந்து விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவரே ஆவியானவர் தான். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ணா அவனை போட்டு பிக்க கூடாது. நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், அதாக்கும் இதாக்கும் போட்டு மனுஷனை ஒரு வழி ஆக்கிடக்கூடாது. உள்ள இருக்கிற ஆவியானவரை நம்பணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவங்க ஆவியானவர் ஆயிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆவியானவர் மேல நம்பிக்கை இல்லை, உள்ள ஆவியானவர் இருக்காருன்ற நம்பிக்கை கிடையாது. இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், உடனே கொண்டு போய் நீ அதை பண்ணு இதை பண்ணு இதை செய்ய அதை செய்யணும் போட்டு போதும் போதும் அது ஆயிடுது. அந்த ஆளுக்கு என்ன அது ரட்சிக்கப்பட்ட சந்தோஷமா கத்தருக்குள்ள இருப்பான்னு நினைச்சா இந்த ஆள் போட்டு உயிர் எடுக்கிறாரு நம்மள. அதான் மனுஷனுடைய பிரயாசத்தின்படி ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குறது, இப்படி ஆக்குறது அப்படி ஆக்குறது அது கிடையாது. ஆனா சும்மா உடனும் அவனுக்காக ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும், ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறது காண வேண்டும். ஆவியானவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நான் யாரையும் போட்டு உபத்திரம் பண்ணதே கிடையாது. ஒருத்தர் கேட்டாங்க, ஐயோ என்னையா இருந்தாலும் இப்படி இருந்தாரு, என்னையா இது என்ன இது அது என்னன்னு போட்டு உருட்டி பெரட்டி எடுப்பாரு. அந்த காலத்துல நான் அவருடைய கன்வென்ஷனுக்கு கொண்டு போயிருந்தேன், யாரோ கூட்டு போனாங்க அக்காடியன் வாசிக்கிறது. அவர் அங்க உட்கார்ந்தா இப்படி ஓடிய போயிடுவேன் நான். என்ன வம்பா போச்சு, பாக்கெட் எல்லாம் செக் பண்ணுவார் போல இருக்கு. அப்படி செய்து ஒரு ஆளை நம்ம சரிப்படுத்துகிறது கிடையாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட முதல்ல ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும், ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அந்த ஆவியானவர் அவனுக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறார் இல்லையா? அவன் ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய விருப்பம் எங்க இருந்து வருகிறது? ஆவியானவர்கிட்ட வருகிறது. செய்கையை உண்டாக்குறவர் யார்? ஆவியானவர். அப்ப நான் ஒண்ணுமே செய்யறது இல்ல, அந்த விருப்பத்தை செய்கையை உண்டாக்குற ஆவியானவரை நம்பி நான் பாட்டு பிரசங்கத்தை பண்ணிடுறேன், அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிச்சிடுறேன். உள்ள விருப்பமும் செய்கையும் தினந்தோறும் உண்டாயிக்கொண்டே வருகிறது. அவள் அதுல போறாங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது, ஐயோ எங்க பாஸ்டர் தான் என்ன உருட்டி பெரட்டி இப்படி மாத்தினாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆவியானவர் தான் என்ன இது பண்ணாரு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவர் பெரிய மாற்றத்தை எனக்கு உண்டு பண்ணார் என்று அவர்கள் சாட்சியிட முடியும். இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளருவோம் என்கிற நிச்சயம் இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளருவோம் என்கிற உத்தரவாதம் நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2 திருப்போம். 1 கொரிந்தியர் 2:12 வளருவோமா வளர மாட்டோமா பார்ப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எபேசியர் 1:16-19 வரை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு சொல்லுகிறார் கொரிந்தியர்ல. தேவன் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு என்னத்தை பெற்றிருக்கிறோமா? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமா நான் அதெல்லாம் அறிந்து கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 1 இது எல்லாருக்கும் தெரிந்தது. 16ஆம் வசனத்திலிருந்து, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து
அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர் என்ன பண்ண முடியும்? சுத்தி வச்சு அடிக்க முடியும் தலையில. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய மீட்பு, ரட்சிப்பின் கிரியை, சிலுவை மரணம், ரத்தம் சிந்துதல், உயிர்த்தெழுதல் என்னத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை எழுதி ஆணி வச்சா ஏற்க முடியும்? கிடையாது. சொல்றார், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறார். கர்த்தருடைய செயல். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளருகிறான் என்று சொன்னால் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு போதிக்கிறார், அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், அவனை மாற்றுகிறார். வளர்ச்சி, கிறிஸ்தவ ஜீவியத்தின் வளர்ச்சி. நான் சட்டையை மாத்தினேன், அதை மாத்தினேன், உடைய மாத்தின, ஜடைய மாத்தின, அதுல இல்ல வளர்ச்சி. வளர்ச்சி எதுல இருக்குது? ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு ஒரு மனுஷனை மாற்றி அமைக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வளர்ச்சி. அது நிச்சயமா நடைபெறும். ஏன்? ஆவியானவர் உள்ள இருந்து சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சத்திய ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். மனக்கண்களை திறக்கிறவர் யாரு? அதே ஆவியானவர் தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிகவும் அருமையான வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி சொல்லி இருக்கு பாருங்க. சகலத்தையும், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை என்றார். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 27ஆம் வசனம் பாருங்க. எல்லா வசனத்தையுமே வாசிக்கலாம், நேரம் இல்ல. 27 வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இதை வாசித்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்புறம் என்னத்துக்கு பாஸ்டர் எனக்கு போதிக்க வேண்டியதில்லை, போங்க. நிறைய அப்படிப்பட்ட ஆவியை பெற்ற மக்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. பாஸ்டர் தேவையில்லைங்க, ஆவியானவர் எனக்கு நேரம் வந்து போதிச்சிடறாருன்றாங்க. கரெக்ட். நான் கூட ஆவியானவர் போதிக்கிறவர் என்று தான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் எதுக்கு ஆண்டவர் சபையில மெய்ப்பரையும் போதவரையும் ஏற்படுத்தினார்? ஆளை தேவையில்லை, போதிக்க வேண்டியதில்லைன்னா ஏன் அதுக்கு ஏற்படுத்தினார்? அதையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கத்தக்கதாக அவர்களுக்கு வெளிப்பாட்டையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்கள் மூலமாக சில காரியங்களை ஜனங்களுக்கு பேசும்படியாக அவர்களை அங்க நியமித்திருக்கிறார் சபையில. அப்படின்னு சொன்னா போதவர்கள் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, ஒரு போதகர் போதித்ததுனால நான் கற்றுக் கொடுக்கப்படுகிறேன் என்று கிடையாது. ஒரு போதகர் போதிக்கலாம், நான் போதிக்கலாம், ஆனால் நான் அல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவன், நான் அல்ல உங்களுக்கு போதிப்பவன். ஆவியானவர் உங்களுக்கு இந்த போதனை சரியா தவறா என்பதை உணர்த்துகிறார். நம்ம எந்த போதகரையும் நம்பி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு போதகரிடத்தில் கேட்கிறோம், போதகர் பிரசங்கம் பண்ணுகிறார். போதகர் பிரசங்கம் பண்ணதெல்லாம் வாயை திறந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துடுறது இல்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்கிறோம், சிந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி இது உண்மையா சத்தியமா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். அது நிச்சயம் அவசியம். நான் சொன்னதுனால அது உண்மை இல்ல, எங்க பாஸ்டர் இப்படி சொன்னார் ஆகியால் அது உண்மை கிடையாது. எத்தனை பேர் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆகியால சபையில் உள்ள விசுவாசிகள் ஒரு பாஸ்டர் போதிச்சார் என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு நாம் அப்படி அனாதைகளாக நிற்கதியாக விடப்படவில்லை. ஒரு பாஸ்டருடைய தயவுல நாம் வாழவில்லை. ஒரு பாஸ்டர் இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படிங்க நம்மளெல்லாம் மதிப்பாங்க? பாஸ்டர்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க எப்படி சொல்லுகிறீங்களா? வீணான மரியாதை என்னத்துக்கு? பாஸ்டர்னு மரியாதை அவசியம் தான். வீணான ஒரு டம்பம் எல்லாம் தேவையே கிடையாது. பாஸ்டர் என்கிற ஒரு மனுஷனிடத்தில் தேவன் சபையை அவரை நம்பி இருக்க சொல்லல. அவர் ஒரு மெய்ப்பன், போஷிக்கிறார் ஜனங்கள், அவ்வளவுதான். அவர் சரியா போஷிக்கணும், அவருடைய கடமை அது. ஆனா ஜனங்கள் வந்து பாஸ்டர் சொன்னதுனால நான் அதை நம்பினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுகிறதுனால அதை நான் நம்புறேன். பாஸ்டர் போதிக்கிறாரு, அது வசனத்தின்படி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறதுனால நான் அதை நம்புகிறேன். ஆவியானவர் தான் எனக்குள்ள இருந்து போதிக்கிறார். பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை கேட்கும் போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். பாஸ்டர் தப்பா சொன்னா என்ன சொல்றார் ஆவியானவர்? இது தப்பு, இது சரியில்லைன்னு யார் சொல்றது? ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுகிறார்.
பாஸ்டர் சரியா போதிச்சா ஆவியானவர் என்ன சொல்றார், சாட்சி இடுகிறார், கரெக்ட், இதுதான் கரெக்ட். இப்படிதான் எனக்கு வெளிச்சம் அடிச்சது. நான் இப்படிதான் போய் சில இடங்களில் மீட்டிங் உட்கார்ந்து வாழ்நாள் பூரா எதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில சில சரியான போதனைகளை கேட்டோம் பாருங்க, அப்படியே உள்ளத்துல லைட் அடிக்குது. ஆவியானவர் உள்ளத்துல உணர்த்துறா, இதுதான் பிடிச்சுக்கோ, இதை கரெக்டா பிடிச்சுக்கோ, அதுக்குதான் ஒண்ணு இங்க கொண்டு வந்தேன், இதுதான் சரி என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். சரி, அப்படியே பிடிச்சிட்டேன். சரி, இந்த ஆட்கள் நல்லா போதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை சரியா சொல்றாங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய புத்தகத்தை வாங்கி படிப்போம், அவங்க டேப்பை வாங்கி கேட்போம், இவங்கள்ட்ட இன்னும் கத்துக்குவோன்னு போய் கேட்க ஆரம்பித்தேன். அப்படிதான் நான் கத்துக்கொண்டேன். மனுஷர்கள் கத்துக்கொள்வதற்கு உதவுகிறார்கள், கர்த்தர் அவர்களை நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷன், கர்த்தர் வைத்த காரியங்கள் அதெல்லாம். ஆகையால் அவர்களை மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்னதுனால ஒரு காரியத்தையும் அது முற்றிலும் சரியாகி விடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர்தான் நமக்கு இது சரியா இல்லையா என்று போதிக்கிறார். ஆகையால் தான் விசுவாசிகள் பாருங்க, இன்னைக்கு கவனமா இல்லாதனால தான் இன்னைக்கு அப்படிலாம் இருக்குது. விசுவாசிங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, பிரசங்கம் பண்ணிருக்கும் போது பிரசங்கர் இப்படி தட்டுவார், இவர் பாதி தூக்கத்துல இருந்து அல்லேலூயா அல்லேலூயான்வார். இவர் சொல்ல அல்லேலூயால ஒரு அர்த்தமே கிடையாது. தூங்கி எந்திரிச்சு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்திட்டு இருப்பாரு. நான் இருக்கிறேன்னு அர்த்தம். பாஸ்டர் சொல்றாரு ஆஜர் ஆஜர்ன்னு, இருக்கிறேன் வந்துட்டேன் அப்படின்னு. அது ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கவனம் செலுத்துகிறது கிடையாது. ஐயா சொல்லிட்டாரா, சரி கரெக்டுங்க, ஐயா சொன்னா கரெக்ட். இப்படி இருக்கிறதுனாலதான் பெந்தகோஸ்து உலகம் இப்படி இருக்குது. ஐயா சொன்னதுனால கரெக்ட் இல்ல, யார் சொன்னதுனால கரெக்ட் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுனால கரெக்ட். அதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவியானவர் இருக்கிறார். ஆகையால் தான் இங்கே யோவான் சொல்லுகிறார், பரிசுத்தரால அபிஷேகம் பெற்ற நீங்கள் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு தடவை. பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பெற்ற நாங்கள் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதே கிடையாதுங்க. தெரியாது மட்டும் ஐயோ தெரியலங்க எனக்கு அப்படி சொல்லிட்டாருங்க அவர் கிடையாது. உங்களுக்கு தெரியாதே கிடையாது. ஏன்னா உங்க ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானி அவர். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஆவியானவர் உதவியோட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சத்தியம் உண்மையா பொய்யாங்கிறத ஆவியானவருடைய உதவியை கொண்டு ஆண்டவரே எனக்கு நீர் வழிப்படுத்த, எனக்கு காண்பியும், இப்படி சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளட்டும் தாகத்தோட வாஞ்சையோட கேட்போம் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு விசுவாசியை குறித்து யோவான் சொல்லுகிறார், நீங்கள் சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனா விசுவாசிங்க என்ன சொல்றாங்க, எனக்கு என்னங்க தெரியும், நான் ஒரு சாதாரண விசுவாசின்றாங்க. அவர் சொல்ல நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க. எப்படிங்க எனக்கு எல்லாவற்றையும் தெரியும், பாஸ்டருக்கே தெரியலாம், எனக்கு எப்படி தெரியும்? சில நேரத்தில் பாஸ்டருக்கு தெரியாது, ஏன்னா அவர் ஆவியானவர் சொல்றதை கேட்கல. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஐயோ அவர் இத்தனை வருஷமா இருக்காருங்க, அவருக்கு தெரியாத எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ன்றது ஆவியானவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்லி இருக்கீங்க வேதம். ஆவியானவர் எத்தனை வருஷமா இருக்காரு? ஹலோ, அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது? அது எப்படிங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லலாம்? கண்டிப்பா தெரியும், வேதம் சொல்லுது. ஏன்னா ஆவியானவர் எல்லாவற்றையும் தெரிந்தவர். யாருக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரி, எப்படி இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதை எப்படி ஒரு மனுஷன் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும்? யாராவது வந்து உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரான்னு கேட்டா அதுங்க அப்படின்னு முழிக்காதீங்க. அது எப்படிங்க கேட்குறீங்க நீங்க? அவன் திருப்பி சொல்லுங்க பாப்போம் எப்படின்னு. கிடையாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா இல்லையா சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? எப்படி உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு, வாசம் பண்ணுகிறாரா இல்லையான்னு? திருக்குறள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியானவராலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொல்ல முடியாது என்று. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து இயேசுவே கர்த்தர் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்காருன்னு அர்த்தமா? அந்த இதை உச்சரிச்சிட்டா போதுமா? இயேசு கர்த்தர் அப்படின்னு ஒரு வரி சொல்லிட்டா
ஆவியானவர் உள்ள இருக்கிறார் அர்த்தமா? கிடையாது. இயேசுவே கர்த்தர் என்று அவன் அறிக்கை செய்கிறது, அவன் விசுவாசிக்கிறதை காண்பிக்கிறது. அவன் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் போது முதலாவது என்ன அறிக்கை செய்கிறான்? இயேசு தேவன், அவர் மனுஷனாக இந்த உலகத்துக்குள்ள வந்தார், எனக்காக மனுஷனாக உலகத்தில் வந்தார் என்பதை குறித்த இயேசு தேவன் மனுஷனானவர், தேவன் மனுஷனாய் வந்தவர் தான் இயேசு என்பதை அவன் விசுவாசிக்கிறான். இரண்டாவது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்தார், சிலுவையில் என்னத்தை செய்தார் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ண ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை அவருடைய கிரியை அவன் விசுவாசிக்கிறான். இயேசு கர்த்தர்னு சொல்லும் போது இதெல்லாம் விசுவாசிக்கிறான். அவர் எங்க இருந்து வந்தார், அவர் யார், அவர் இங்கே எதுக்காக மரித்தார், அவருக்காக மரிக்கல, எனக்காக மரித்தார், எனக்காக பலியானார், அவர் தேவன் அனுப்பின பலி எனக்காக. அதன் பிறகு அவன் இவன் அவருக்கு சொந்தமானவர் என்பதையும் விசுவாசிக்கிறான். அவர் எனக்காக பலியாகி ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டபடினாலே நான் அவருக்கு இருக்கிறேன், நான் அவருக்கு சொந்தமானவன், விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். என்னென்ன விசுவாசிக்கிறான்? இயேசு மேலிருந்து வந்தவர், வானத்திலிருந்து வந்தவர், தேவன் மனுஷனாய் வந்தார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், சிலுவையிலே எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். மூன்றாவது, அவர் அப்படி செய்தபடினாலே, நான் விலைக்கரையம் கொடுத்து வாங்கப்பட்டபடினாலே நான் இன்றைக்கு அவருக்கு சொந்தம், அவர் என்னுடைய எஜமான், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், அவர் தான் என்னுடைய எஜமான், என்னுடைய ஆண்டவர். நான் நினைச்சபடி செய்யறதில்லை, அவர் நினைச்சபடி தான் நானே செய்கிறேன், நான் அவருக்கு சொந்தமாகி விட்டேன் என்று சொல்லி அப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறான். ஒருவன் இயேசு கர்த்தர்னு சொல்லும் போது இவ்வளவுத்தையும் சொல்றான். அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கிறது. ஆவியானவர் அவனுக்குள்ளே இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது, ஆவியினாலே அன்றி அவன் அப்படி சொல்ல முடியாது. இயேசுவை கர்த்தர் என்று இன்றைக்கு இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து, அவர் யார் என்பதை விசுவாசித்து, அவருடைய சிலுவை மரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி இயேசுவை கர்த்தர் எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? இன்றைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே கர்த்தர். இயேசுவை கர்த்தர்னு சொல்லும்போது அவ்வளத்தையும் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள் நம்புறீங்களா? இயேசுதான் என்னுடைய கர்த்தர், என்னுடைய எஜமான், அவர் எனக்கு மேல இருக்கிறார், அவருடைய சித்தம் தான் நிறைவேறணும் சொல்றீங்களா? அப்ப நீங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்களா இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒரு மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அடைய முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் விலக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட அவருக்கு சொந்தமானவன் யாரை சொல்லவே முடியாது. தேவனுடைய ஆவியினாலே அன்றி சொல்ல முடியாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறார் என்பதை ஒரு மனுஷன் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எப்படி நிச்சயமாய் தெரிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய கட்டளைகளை அவன் கை கொள்ளுகிறான், அவர் அவனிலே நிலைத்திருக்கிறார். அவர் அவனிலே நிலைத்திருக்கிறார் எப்படி தெரியும்? ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் அவன் கட்டளைகளை கை கொள்வான். கட்டளைகளை கை கொண்டால் தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். கை கொள்ளும் போது தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பது நிச்சயமாய் தெரிகிறது. 3:14 வாசிப்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரர் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இது எதை குறித்து காண்பிக்கிறது? இது ஏதோ சாதாரண சகோதர அன்பை குறித்து சொல்லவில்லை. விசுவாசிகள் மத்தியிலே, அதாவது ஒரு விசுவாசியா இருக்கிறவன் விசுவாசியினுடைய நட்பை விரும்புகிறான், அவருடைய ஸ்நேகத்தை விரும்புகிறான், அவர்களை நாடி செல்லுகிறான், அவர்களை தேடி போகிறான். உலகத்தில் எங்க போயிருந்தாலும் என்ன பண்றோம்? யாராவது விசுவாசி இருக்கிறாங்களா? எந்த நாடா இருக்கும் பாஷையே வழங்காது. ஒரு விசுவாசியை பார்த்தோம்னா அவ்வளவு மனம் குளிருது நம்மளுக்கு. ஆஹா, இவர் ஒரு இயேசுவை நம்புற விசுவாசி. பாஷையே வழங்காத கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் நான். அவங்க பாட்டுக்கு என்னத்தையே பாடுறாங்க, என்னத்தையே பிரசங்கம் பண்றாங்க, என்னத்தையே பண்றாங்க. உள்ளத்துல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா விசுவாசிகளுடைய கம்பெனி, விசுவாசிகளுடைய அந்த சூழ்நிலையில் இருப்பதை நாம் பிரியப்படுகிறோம். மற்ற சகோதரர்களை சந்திப்பதில், விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதிலே நமக்கு பிரியம் இருக்கிறது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் ஒன்று, நம்ம இணைக்கிறார்.
ஆகையால் தான் பாருங்க, எங்க உலகத்துல எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சிடறோம் எங்க இருக்குது சபை, எங்க போலாம், இன்னைக்கு எங்க கர்த்தரை ஆராதிக்கலாம், எங்க தேவனுடைய மக்களோட இருக்கலாம். தேவனுடைய மக்களை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்குது. அவங்களோட ஐக்கியம் கொள்ளுகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இங்க வர்றதுல ஞாயிற்றுக்கிழமை இங்க வர்றோம், இங்க வர்றது யாரோ வலுக்கட்டாயம் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க கிடையாது. போகணுன்ற ஒரு வாஞ்சை தேவனுடைய மக்களோடு சகோதர ஸ்நேகம் நம்ம அப்படி கொண்டு செல்லுகிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அது அப்படி செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால்தான் இந்த ஸ்நேகம் உண்டாகிறது, இந்த ஐக்கியம் நமக்குள்ளே உண்டாகிறது. அடுத்த வசனம் வாசிப்போம், கடைசி வசனம், யோவான் 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவன் ஒருவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏற்கனவே சொல்லியாச்சு. கடைசி காரியத்தை கவனிங்க. அதாவது 3ஆம் வசனத்துல கடைசி பகுதி, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அதாவது தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கற்பனைகள் ஒரு பாரமான காரியம் கிடையாது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதை ஒரு பாரமா கருதல. யாராவது பாரமா கருதுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுது அதை சொல்லுன்னு சொல்லும் போது அவனுக்கு அது பாரமா இருக்குதா? கிடையாது, பாரமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்கிற பசியும் தாகத்தையும் ஆவியானவர் உள்ள கொடுக்கிறார். அந்த விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்கையும் யார் உண்டாக்குறது? ஆவியானவர் உள்ள இருந்து கொடுக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய வசனம் ஒரு பாரமா இல்ல விசுவாசிக்கு. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். இது ஒரு கஷ்டமா அவன் நினைக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா நீங்க? மறுபடியும் சொல்லிடுறேன், இயேசுவே கர்த்தர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ரட்சகர், நான் அவருக்கு சொந்தமானவன் என்று எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? சரி, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் நாம். அதை எத்தனை பேர் செய்யறோம்? சகோதர சிநேகிதம், மற்றவர்களோட ஐக்கியம், ஆவியானவர் அதை உண்டாக்குகிறார். எங்க போனாலும் அந்த ஐக்கியத்தை நாடி தேடி ஓடுகிறோம். ஆவியானவர் உள்ள இருக்கிறார்ன்றதுனால தான் அது நடக்குது. கடைசியாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற காரியங்களை செய்வது ஒரு பாரமாக தோன்றவில்லை, அது சந்தோஷமாக நாம் செய்கிறோம். ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கிறார். இந்த 4 காரியங்களும் இருந்தா ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாய் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். நான் இயேசுவுக்கு சொந்தமான யார் சொல்றாங்களோ, அவங்க இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்படைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நிச்சயமா அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய மக்களுடைய ஐக்கியத்தை நாடுகிறவர்கள், தேடுகிறவர்கள், அதை வாஞ்சிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்பதை நிச்சயமா அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய கட்டளைகள் எனக்கு பாரமா இல்லை, அது எனக்கு நன்மையாக தெரிகிறது, வாஞ்சியா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்வதை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவரை உள்ளே வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம்.